வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஹனி பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு 2 முட்டை போதும். ஜீனி வந்து 2லேருந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஜீனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, எந்த ஸ்வீட்னாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 5 கிராம் ஈஸ்ட்டு மட்டும் அதிகமான அளவு சேர்க்க வேண்டாம். 5 கிராம் மட்டும் 1/2 கிலோ மாவுக்கு சேருங்க. ஒரு 50 மில்லி தேன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 50 மில்லி வெஜிடபிள் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 150 மில்லி பால் சேர்த்துக்கலாம். அதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதலே ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஒரு கையால் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அழுத்தி பிசைகிற மாதிரி ஒரு கையால் இந்த மாதிரி பிசையலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எத்தனை ப்ரெட்டாக நம்ம பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு நான் பிரிச்சிருக்கேன் 12 ப்ரெட் பண்ணுறதுக்காக. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும் இது. அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பேக்கரியிலலாம் இந்த ஷேப்பில் வந்து ஒரு ப்ரெட்டு கொடுக்குறாங்க, அதனால் நான் இந்த ஷேப் ட்ரை பண்ணேன். இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் அதை பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சேஞ்சுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வச்சிடலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் இதையும் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இதை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம். உடனே நம்ம வந்து பொரிக்க வேண்டாம். இது வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு தேவையான அளவு எண்ணெயை வந்து இப்போ நம்ம வந்து காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதும் இதை வந்து பொரிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போடணும். ஆனால் அது போட்டதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேமை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இதை போடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து ரொம்ப சிம்மில் ரொம்ப கம்மியான சூட்லேயே வச்சு நம்ம இது பண்ணி எடுக்கணும். இல்லைனா டக்குன்னு கருப்பாயிடும், ஆனால் உள்ளே குக் ஆகிருக்காது. ஸோ இதை வந்து வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து பொரித்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூஃபியாக வந்திருக்கு. இதை வந்து அப்படியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். இல்லை இதை வந்து ஜீனி பாகில் போட விருப்பம் இல்லாதவங்க வந்து நார்மலாக லைட்டாக வந்து சுகரை மேலே வந்து போட்டு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஒரு கப் சுகர், ஒரு 100லேருந்து 150 கிராம் சுகரை வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து மேலே ஊற்றி நான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இனிப்பு தேவையில்லைன்னா நீங்கள் நார்மலாகவே அதை வந்து லைட்டாக மேலே சுகரு தடவி போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.